இஸ்ரவேல் மக்களே, உங்களுக்குள் வெட்டிக் கொள்ளாதீர்கள் மற்றும் வீடுகளிலிருந்து உங்களை சேர்ந்தவர்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் உறுதிமொழி எடுத்தபோது நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருந்தீர்கள். ஆனால் பின்னர் உங்களை சேர்ந்தவர்களை கொலை செய்தீர்கள். அவர்களில் ஒரு பகுதியினரை அவர்களது வீடுகளிலிருந்து விரட்டினீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவமான காரியத்திலும் வரம்பு மீறலிலும் உதவி கொண்டீர்கள். இஸ்ரவேல் மக்களே, உங்களிடம் யாரேனும் கைதிகளாக வந்தால் உங்கள் வேதத்தில் உள்ளபடி ஈட்டுத்தொகை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதே நேரத்தில் உரிமையாளர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவது தடை என அறிந்தும் அநியாயம் செய்கிறீர்கள். வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று மறுபகுதியை மறுக்கிறீர்களா? உங்களில் இவ்வாறு செய்பவர்களை உலக வாழ்க்கையில் ஈவை தவிர வேறு கூலி இல்லை. நியாய தீர்ப்பு நாளில் கடுமையான வேதனைக்குட்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் செய்வதை ஒரே இறைவனாகி அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை.